வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஜூலை மாதம் இந்த மேச ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதன் மேச ராசிக்கு செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். முதலாவதாக நம் கிரகத்தோட அடைவுகளை பார்க்கலாம். ஒவ்வொரு பிளானட் எங்கே இருக்குதுங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசி மேச ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், சூரியன் இருக்கார், 4ஆம் இடத்துல புதன் இருக்கார், 5ஆம் இடத்துல உங்கள் ராசி நாதன் இருக்கார், அதோட கேது பகவான் இருக்கார், 6ஆம் இடத்துல சந்திரன் அப்போ தான் உள்ளே நுழையிறாரு மாத தொடக்கத்தில். அதே மாதிரி ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கார். இதுதான் கோச்சார நிகழ்வு. ஒவ்வொரு பிளானட்டு இருக்கக்கூடிய பொசிஷன். இப்போ உங்களுடைய ராசி நாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். நம்மளுடைய ஹார்ட்டை தீர்மானிக்கிறது, பூர்வீக சொத்து, பூர்வீகத்து மூலியமான ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கேது உள்ள இருக்கனால பார்த்தீங்கன்னா ஒரு மன இறுக்கத்தை ஏற்படுத்திடுவார். இந்த கேது பகவான் எந்த பிளானட்டோட இந்த கேது பகவான் ஆக்கிரமிக்கிறாரோ அந்த பிளானட்டை நீர்த்து போக வைப்பார். அதோடைய காரகத்துவத்தை வலுவிழக்க வைப்பார். இப்போது செவ்வாய் உங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிளானட்டு. எதையுமே அவசரமாக ஒரு முன் யோசனை இல்லாமல் எதையுமே செயல்படக்கூடிய இந்த செவ்வாய் பகவானோட கேது சேரும்போது ஒரு நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். பூர்வீகத்தில் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு வம்பு வழக்கு, சகோதரன் மூலியமாக ஒரு மனக்கசப்பான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை நீங்கள் கவனமாக கையாளக்கூடிய மாதமாக அமையும். அதே மாதிரி மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது 29ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த மாதிரி இருக்கும். மாத கடைசியில் அவர் கன்னிமணிக்குள்ளே போகிறனால அது உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். என்னதான் இருந்தாலும் இருள் பிளானட்டு நம்மளுடைய சாயா கிரகம் சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுக்களோட ராசி நாதன் அவரோட ஆக்கிரமிப்பில் உள்ள வரும்போது ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதிலிருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறது இந்த மாதம் கடைசியில் ரெக்கவர் ஆவீங்க. அது வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இடைஞ்சல்களை ஏற்படுத்தாது. மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு இறுக்கத்தன்மையான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அல்லது முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையில் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நாதன் கேதுவோடு சேர்றனால. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பாக்யாதிபதி. கம்யூனிகேஷன்ஸ் வீட்டில் இருக்கார். தொலைத்தொடர்பு, பங்கு சந்தை, பெக்லிசம், இது மூலியமாக உங்களுக்கு பணம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சூரியன் இருக்கார். 5 கூடியவன் 3ஆம் இடத்துல வெற்றி புகழ் ஸ்தானத்தில் அமையும் போது நல்ல விதமான பாக்கியம் உங்களுக்கு கைகூடும். நல்ல கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். பாக்யாதிபதி நேராக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர்னு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல தகவல் தொடர்பு ஏற்படுத்தும். ஒரு சமுதாயம் மூலிமா ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தும். கல்யாண பாக்கியமே கைகூடலைன்னா உங்களுக்கு கல்யாண திருமணத்து பேச்சை எடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கூட்டாளிகளால் நல்ல ஒரு ஆதாயம் உள்ள மாதமாக இந்த மாதம் அமையும். அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்தை இந்த ராகு மேலே அந்த குரு பார்வை விழும்போது 11ஆம் இடம் தொட்டதெல்லாம் உங்களுக்கு லாபமாக மாறும். நல்ல ஐஸ்வர்யம் ஏற்படும். இந்த மாதம் ஒரு 13 டிகிரிக்குள்ளே கேதுவோட உங்கள் ராசிநாதன் நுழையும் போது தான்
உங்களுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது 13 டிகிரிக்கு அப்புறம் படிப்படியாக விலகும்போது மாத கடைசியில் உங்களுக்கு பரிபூர்ணமாக ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அயன சயன போக சுகஸ்தானத்தை உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படுத்துவார். விரயத்தில் ஒரு நல்ல செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அமையும். சனி இருக்கனால அதில் ஒரு தங்கு தடையாகவே இருக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்துவார். தனாதிபதி தனஸ்தானத்திலே வலுத்திருக்கும் போது பொருளாதாரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தனவரவு ஏற்படும். நல்ல சிறப்பான வாக்கில் நீங்கள் கொடுக்குற வாக்கை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்பம் அமைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். எல்லா விதமான ஐஸ்வர்யம் இந்த மாதம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.